வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நாணயம் தமிழ். நாணயம் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 5 நாணயம் தான். வரிசையா தொடர்ச்சியா நம்ம அந்த நாணயங்கள பத்தின பயனுள்ள தகவல் பார்த்துட்டு வரோம். கண்டிப்பா அந்த வகையில இன்னைக்கு நான் குடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நாணயம் விலை போகக்கூடிய நாணயம் ரூ. 5 நாணயத்துல நான் எந்த நாணயம் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக் தான் என்ன மோட்டிவேட் பண்ணி இன்னும் அதிகமா கண்டென்ட் கிரியேட் பண்ண வைக்கும். கண்டிப்பா நம்ம சேனலை பொறுத்தவரை 100% நாணயத்தோட விலை என்னவோ அதை மட்டும் தான் சொல்லுவோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த 1 லட்சம் 2 லட்சம் போகிற மாதிரி மிகைப்படுத்தி பேசுறதுன்றது இருக்காது. தொடர்ச்சியா நான் அதை பதிவிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதே நேரத்துல அதை அவங்க நாணயங்களை வச்சு நிறைய ஏமாற்றுகள் நடக்குது. அதை நம்ம ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும் அப்படின்றதுதான் என்னுடைய இந்த சேனலுடைய நோக்கம். அதனால கண்டிப்பா அடுத்தடுத்து வீடியோ கொடுத்துருக்கேன். சேனல் ஆரம்பிச்ச 1 மந்த் ஆகுது. 500க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சீக்கிரமே அந்த 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுவோம். அதே மாதிரி டீலரை பார்த்து டைரக்டா பேசலாம்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா அதுக்கான முயற்சி நான் எடுத்துட்டு இருக்கேன். அதையும் நம்ம கண்டிப்பா செய்யலாம். முடிஞ்சா நானே கண்காட்சிக்கு போய் அங்க இருக்க டீலர்ஸ்ட நம்ம பேசி அவங்களுடைய நம்பர் வாங்கி நான் அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சாலும் கண்டிப்பா செய்யறேன். என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். நீங்க எனக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட்னா என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது ஒரு பழைய ரூ. 1 நாணயம் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு தான் எடுத்து வச்சேன். என்னுடைய கலெக்ஷன்ல வச்சிருக்கேன். ரூ. 1 காந்தி நாணயம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா உங்களுக்கு? பின்னாடி அந்த 4 சிங்கம் வந்துடும். ஃப்ரண்ட்ல காந்தி நினைவா அடிக்கப்பட்ட காந்தியோட இந்த கமமரேட்டிவ் நாணயம், பழைய நாணயம் சரிங்களா, 10 கிராம் நாணயம். இதை பத்தி தகவல் நான் உங்களுக்கு தெளிவா தரேன். என்ன ரேட்டு போகும் என்னன்றதை நான் சொல்றேன். அதை நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரூ. 5 ரூபால 2 இதுலயுமே இருக்கு. காப்பர் நிக்கல்லையும் இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 2 உலோகத்திலையும் அச்சடிச்ச நாணயம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாணயத்தை பத்தி ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். அதுல நம்ம காதி வில்லேஜ் இந்த படம் கொடுக்குறேன் பாருங்க, அதை நல்லா பாருங்க. இந்த புகைப்படம் இருக்க நாணயம் இருந்தா கண்டிப்பா எடுத்து வைங்க. அது ரெண்டுமே, அதாவது காப்பர் நிக்கலும் விலை போகும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் விலை போகும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொறுத்தவரை உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன எரர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த காதி வில்லேஜ்ன்றதுல ஒரு சின்ன எரர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அந்த எரர் நாணயத்துக்கும் இந்த சாதாரண நாணயத்துக்கும் பெருசா விலை வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாணயத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாயில இருந்து போகும் நண்பர்களே. 1000 ரூபாய் ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு வைங்களேன். 1000 ரூபாயில நீங்க நாணயம் தெளிவா வச்சிருக்கீங்க, ஃபுல் கண்டிஷன்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா 2000 ரூபாய் வரை கூட நாணயத்தை விற்கலாம். இல்ல நாணயம் அடி வாங்கியிருக்கு, கொஞ்சம் லேசா நாணயம் நெளிஞ்சிருக்கு, ஏதாவது நாணயத்துல அந்த பகுதி அழிஞ்சிருக்கு, அந்த தகவல் ஏதாவது அழிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா விலை அதுல குறைஞ்சிடும். நாணயங்களை பொறுத்தவரை உங்களுக்கு அதனுடைய கண்டிஷன் தான் அது ரேட் முடிவு பண்றது சரிங்களா. அதான் யூஎன்சின்னு சொல்லுவாங்க. அந்த யூஎன்சி நாணயமா வச்சிருக்கீங்க, நாணயம் புத்த முழுசா வச்சிருக்கீங்கன்னா 2000 ரூபாய் வரை மார்க்கெட்ல கண்டிப்பா போகும். 1500 இருந்து 2000 சரிங்களா. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன், அந்த டீலர் விலை என்ன, மார்க்கெட் விலை என்ன சொல்லியிருப்பேன். ஒரு 1500 2000 போகும். அதை காட்டி நீங்க யூஸ்டா இருக்கு, நாணயம் கொஞ்சம் இதா இருக்குன்னா ஒரு 1000 ரூபாய் ரேஞ்சுக்கு கண்டிப்பா போகும். அதை எஃப்எஸ்எஸ் சரிங்களா. அதை விட்டுட்டு அப்படியே வந்தோம் இதுக்கு காப்பர் நிக்கலுக்கு வந்தோம் அப்படின்னா, காப்பர் நிக்கல் எஃப்எஸ்எஸ் கம்பேர் பண்ணும்போது அது ரொம்பவே ரேர், அவ்வளோ ஈஸியா கிடைச்சிடாது. அந்த நாணயம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 5000 இருந்து 10,000 ரூபாய் வரை கூட மார்க்கெட்ல போகும் கண்டிப்பா. ஆனா கண்டிஷன் தான் நான் சொன்ன அதே தான். அந்த யுஎன்சி நாணயத்துக்கும் யூஸ்டு நாணயத்துக்கும் பாத்தீங்கன்னா 50% வித்தியாசம். இப்ப நீங்க யுஎன்சி 200 ரூபாய்க்கு விற்கீங்கன்னா யூஸ் 100 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். அப்ப 50% அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்க அதை எவ்வளவு பெரிய அமௌண்ட்ல தொகையில கொடுத்தாலுமே வித்தியாசம் இருக்கும். ஸோ நாணய தொகை தெளிவா இருக்கிறத பொறுத்துதான் விலை சரிங்களா. அதே மாதிரி 5 ரூபாய் காப்பர் நிக்கல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட உலோகம் காப்பர் நிக்கல். அது காப்பர் நிக்கல் நாணயங்கள் எல்லாம் 9 கிராமும், எஃப்எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாணயங்கள் எல்லாம் 6 கிராமும் இருக்கும் சரிங்களா. காப்பர் நிக்கல் நாணயம் விலை அதிகம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட விலை அதிகம். 5000 இருந்து 10,000 கண்டிப்பா போகும். மேபி சர்க்குலேஷன் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா எடுத்து ஸ்டோர் பண்ணி வைங்க, நல்ல விலை போகும். அதே மாதிரி இந்த 5 ரூபாயில எந்தெந்த நாணயங்கள் விலை போகிற நாணயங்கள்னு சொல்லிட்டு நான் ரெகுலரா உங்களுக்கு தொடர்ச்சியா கொடுக்குறேன் சரிங்களா. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இங்க திருவள்ளுவர் நாணயம் சும்மா என்னுடைய கலெக்ஷன்ல வச்சிருந்தேன், எடுத்து போட்டிருந்தேன். திருவள்ளுவர் நாணயம்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க யூஎன்சி வச்சிருக்கீங்கன்னா 100 200 அந்த ரேஞ்ச் வரை போயிட்டு இருக்கு நண்பர்களே. யூஸ்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைச்சு போகும். ஸோ இந்த இன்னைக்கு கொடுத்த நாணயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதான் நான் சொல்றேன், ஒரு வீடியோலையும் அதான் நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இந்த காய் வில்லேஜ் அதை பொறுத்தவரை உங்களுக்கு மின்ட் பெருசா நீங்க நோட் பண்ண வேண்டியதில்லை. நாணயம் இருந்தாலே காசு,
மற்ற நாணயத்தில் கூட நான் சொல்லியிருப்பேன் இயரு மின்ட்டும் முக்கியம், அதை வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். அதனால இந்த காதி வில்லேஜை பொறுத்தவரை நமக்கு இயரும் மின்ட்டும் முக்கியம் இல்லை, புகைப்படம் தான் முக்கியம். அந்த கமமரேட்டிவ் அச்சு பொறிச்சிருக்காங்க இல்லையா, அந்த காதி வில்லேஜ்ன்றது அது மட்டும்தான் நமக்கு முக்கியம். சரிங்களா? அதனால அதுல நீங்க மின்ட் இயர் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க இந்த மாதிரி மின்ட் இயர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாத நாணயங்கள்லாம் வந்து நான் சொல்லுவேன். போன வாட்டி 5 ரூபா திலக் நாணயம் கொடுத்தேன்ல, அதுல மின்ட் இயர் பார்க்க வேண்டியது இல்லை. அதே மாதிரி இந்த 5 ரூபா வந்து இதுலயும் நீங்க மின்ட் இயர் பார்க்க வேண்டியது இல்லை. 5 ரூபால விலை அதிகமா போற நாணயம் வந்து கிராப் சயின்ஸ் நாணயம். சரிங்களா? அதை பத்தி நம்ம பேசுவோம். அதுலயும் மின்ட்டும் இதுவும் பார்க்க தேவையில்லை. அந்த புகைப்படம் மட்டும் மேட்ச். ஆனா ஒரு சிலது பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அந்த படமும் இந்த படமும் ஒரே மாதிரி அவங்க அந்த பிரிண்ட் பண்ண கமமரேட்டிவ் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதை நம்ம தான் பார்த்து தெளிவா இது பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? 5 ரூபா காதி வில்லேஜ் நாணயம் எழுதி கூட வச்சுக்கோங்க. இருந்தா எடுத்து வச்சிருங்க. கண்டிப்பா நல்ல விலைக்கு போகும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். தொடர்ந்து உங்க ஆதரவை மட்டும் கொடுங்க. நான் தேங்க்யூ ஸோ மச்.